இரண்டாம் உலகம் இந்த படம்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 years ஆஃப் செல்வராகவன் லைஃப்பில் இது பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இரண்டாம் உலகம் இந்த படம் வந்து மாலை நேரத்து மயக்கம் சொல்லிட்டு ஒரு படமாக ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு 7 years ஆஃப் மேக்கிங் சொல்லலாம். இரண்டாம் உலகம் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி 7 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அண்ட் சந்தியா வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. இது மாலை நேரத்து மயக்கம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து சில ரீசன்ஸ்னால அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட டேட்ஸ் இருந்தனால வந்து ஒரு நியூஸ் ப்ரொடியூசர் சைன் அப் பண்ணிட்டு 1000 ஒரு ஒன்றுங்கிற ஒரு படம் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த இது பார்த்திங்கன்னா தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா பார்த்திங்கன்னா இந்த படத்து மாலை நேரத்து மயக்கத்துக்கு வந்து திருப்பியும் வந்து ஒரு ஷூட்டிங் போனார். அது மட்டும் இல்லாமல் அந்த 1000 ஒருவன் கம்ப்ளீட் ஆனது பிறகு அந்த மாலை நேரத்து மயக்கம் வந்து தனுஷ் ஆர்யா வந்து திருப்பியும் நடித்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு 50% கம்ப்ளீட் ஆனது பிறகு அந்த டீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செல்வாக்கு வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஆகி அந்த படத்தை வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் அனேபிள் டு அவரால் கன்டினியூ பண்ண முடியல. ஸோ அந்த படத்தையும் அவர் வந்து ட்ராப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாஸும் வர வேண்டியதாகிடுச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து அந்த டைமில் தனுஷோட டேட் வந்து 50 days இருக்கும்போது வந்து அவர் வந்து சின்ன படமாக மயக்கம் என்னன்னு சொல்லிட்டு தனுஷோட டேட்டை வேஸ்ட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு மயக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடித்து ரிலீஸ் பண்ணார். அந்த மயக்கம் என்ன படமும் ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிவிபி வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 7 yearsக்கு அப்புறம் பிவிபி வந்து ஒரு இரண்டாம் உலகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண டிசைன் பண்ணாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் செல்வராகவனோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மாலை நேரத்து மயக்கம் வந்து பிவிபி சினிமாவுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்காரு. அவங்க வந்து அந்த மூவியில் உள்ள எமோஷனை பார்த்து அதாவது என்ன க்ளீன் பவுல்டு ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய படமாக டைரக்ட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆங்கிள் இந்த படத்தில் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் வந்து செகண்ட் ஹாஃபோட இது. அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா ஆர்யா அப்படிங்கிறது வந்து அந்த செகண்ட் ஹாஃப். அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா மற்றும் ஆர்யா வந்து இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க. லைக் அவர் வந்து அவங்க சைன் பண்ணியிருந்தாங்க ப்ராஜெக்ட். அப்புறம் ஹரி ஜெயராஜ் திருப்பி மியூசிக் டைரக்டராக வந்தார். மாலை நேரத்து மயக்கம் வந்து மரவான்னு சொல்லிட்டு மாற்றினார். டக்குன்னு வந்து இரண்டாம் உலகம்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது பிறகு வந்து இந்த நேரத்தில் வந்து ஒரு செல்வா வந்து சியான் விக்ரமோட சிந்து பாத்துங்கிற மூவியும் வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக அந்த படமும் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஏன்னா வந்து 2 படமும் ஒரே ஃபேண்டசி ஸ்டோரினால வந்து இரண்டாம் உலகமும் சிந்து பாத்தும் சேமான ஃபேண்டசி ஸ்டோரினால சிந்து பாத்தை ட்ராப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகத்தில் வந்து லடா அப்புறம் லேன்னு சொல்லிட்டு 2 இடத்துல எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபைனல் அவுட்கம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் உலகம். அதாவது வந்து ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் வச்சு 7 years படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இரண்டாம் உலகம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.